परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार हम महान परमेश्वर की उपस्थिति में जीवित हैं, परमेश्वर का आराधना करने के लिए यहाँ पर इकट्ठे हैं। மீண்டும் ஒரு முறையாக நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். परमेश्वर सच्चा है, परमेश्वर जीवित है। ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर का प्रेम में अभी तक कोई बदलावट नहीं है। ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. हमारा जीवन के आत्मिक जीवन में कई बार बदलावट आ जाता है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நிலைகளிலே மாற்றங்கள் உருவாகிறது. हमारा प्रार्थना का जीवन क्यों न हो, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, हमारा सेवकाई के क्षेत्र में जो हम परमेश्वर के लिए कार्य करते हैं उन बातें क्यों न हो, நம்முடைய ஊழிய பணித்தளத்திலே நாம் ஊழிய செய்கிற இடங்களில் அந்த காரியங்களிலும் சரி, कई बार हमारे बातें जो है ऊपर नीचे होने का संभावना है। அநேக நேரங்களிலே நம்முடைய நிலைமை மேலையும் கீழையுமாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. लेकिन जिस दिन परमेश्वर ने हमारे हाथों को पकड़ा, ஆனால் எந்த நாள் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, जिस दिन परमेश्वर ने हमें अपने सेवकाई के लिए बुलाया, எந்த நாள் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்காக நம்மளை அழைத்தாரோ, परमेश्वर का प्रेम में आज तक कोई परिवर्तन नहीं है। அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. मुझे अचानक याद आ रहा है, எனக்கு இப்படியாக ஒரு ஞாபகம் வருகிறது. सालों के पहले शायद मैं इस बात को मैं कहा होगा, நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒருவேளை இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்தளித்திருப்பேன். लगभग 2000 या 2001 में, ஒருவேளை 2000 இல்லைன்னா 2001 ஆண்டிலே, तो उन दिनों में हमारे जो बड़े भैया से मिलना या बातचीत करना उतना आसान नहीं था, क्योंकि मैं मधुबनी में था। அந்த நாட்களிலே படையங்களை சந்திப்பது, அவரிடத்துல பேசுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏனென்றால் நான் மதுபனியில் இருந்தேன். उन दिनों में திருச்சி शहर में किसी मीटिंग के लिए भैया आए थे, तब मुलाकात करने के लिए मौका मिला। அந்த நாட்களிலே திருச்சியில் அந்த பகுதியிலே ஒரு மீட்டிங்காக வந்திருந்தார். அப்பொழுது நான் அவரை சந்திப்பதற்கு சூழ்நிலை அமைந்தது. ऐसा एक मौका मिला जब रूम में बड़े भैया के साथ हम लोग थे, बाकी सब कोई चले गए, मैं और बड़े भैया अकेले थे। இப்படியாக ஒரு சூழ்நிலை அமைந்தது. நாங்கள் ஒரு ரூம்ல இருந்தோம். அவங்க அந்த ரூம்ல நான் படே பையா தவிர வேற எல்லாருமே போயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தோம். मेरे मन में कुछ बातें उठने लगा, कुछ ना कुछ पूछना है, लेकिन ये समय को सही ढंग से इस्तेमाल करना है। என்னுடைய மனதிலே இப்படியாக ஒரு எண்ணம் எழுந்தது, நாம் எதையாவது கேட்க வேண்டும், ஆனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று. भैया से पूछा, भैया आखिरी तक अगर कोई व्यक्ति सफलता के साथ अगर प्रभु का सेवा पूर्ण मन से अगर करना है, कौन सा ऐसा एक जरूरी चीज है जिसको वो याद रखना है? இப்படியாக நான் அவரிடத்தில் கேட்டேன், கடைசி வரை முழுவதுமாக ஆண்டவருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை அவர் கடைசி வரைக்கும் பற்றிக் கொள்ள வேண்டும்? तो 2-3 बातों को बड़े भैया ने बताए थे। 2-3 காரியங்களை அவர் எனக்கு சொன்னார். उसमें सबसे पहले उन्होंने यही बताया, அதில் முதலாவது இந்த காரியத்தை அவர் எனக்கு சொன்னார், कभी भी वो अपना जीवन में परमेश्वर का प्यार को शक नहीं करना। நாம் அந்த ஆண்டவருடைய அன்பை ஒருபோதும் இழந்து விடக் கூடாது. वैसा ही हमारा जीवन में परमेश्वर का प्यार में कोई बदलावट नहीं है। அதே போலதான் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. जितने बार भी हम परमेश्वर को छोड़ के बाहर जाने के बावजूद भी, எவ்வளவு தடவை நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் பின்மாறி சென்றாலும், हमारे अर्पणता में हम पीछे जाने के बावजूद நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பதாக திரும்பி சென்றாலும், हमारे ऊपर परमेश्वर का जो प्यार है उसमें कोई परिवर्तन नहीं है। நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அன்பிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. जैसा वो हमारा पहला दिन जब हमें पकड़ते समय प्रेम किया, वैसा ही आज तक वो प्रेम करता है। அவர் நம்மை கரம் பிடித்த அந்த முதல் நாள்ல எந்த அளவாய் அன்பு கூர்ந்தாரோ அதே அளவு இன்றும் அன்புள்ளவராக இருக்கிறார். सुसमाचार की किताब में हम पढ़ते हैं, நாம் வேதாகமத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், जब अंतिम समय में प्रभु यीशु मसीह के बारे में वहां लिखा है, அங்க சுவிசேஷ புஸ்தகத்திலே கடைசியில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, अपने चेले लोगों से जैसा शुरू में प्रेम किया, आखिरी तक वैसा ही प्रेम किया। அந்த தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் ஆரம்பத்திலே எப்படியாக அன்பு கூர்ந்தாரோ அதே போல அவர் கடைசி வரை அன்பு கூர்ந்தார். पकड़वाने वाला भी था उसमें, அவரை பிடிப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள், शक करने वाला भी था, அவரை அகப்படுத்துவதற்கு ஆட்களும் இருந்தார்கள், और बिना समझ करके बोलने वाला भी था, அவரை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்களும் இருந்தார்கள். लेकिन परमेश्वर का प्यार में कोई परिवर्तन नहीं हुआ। ஆனால் அவருடைய அன்பிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. जब कभी भी हम परमेश्वर का सन्मुख में आते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோமோ, परमेश्वर के प्यार को समझना, उसमें स्थिर रहना बहुत बहुत जरूरी है। அவருடைய அன்பை புரிந்து
புரிந்து கொள்வது அதில் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. इसलिए हम परमेश्वर के वचन को हम अध्ययन करने के लिए कोशिश करते हैं. இதனால தான் அவருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முயற்சி जितने செய்கிறோம். ज्यादा परमेश्वर के बारे में जान लेंगे, எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ परमेश्वर के प्यार में हम बने रह सकते हैं. ஆண்டவருடைய அன்பிலே அவ்வளவாய் நாம் நிலைத்திருக்க முடியும். आज भी मैं परमेश्वर के बारे में आपके बीच में कुछ रखने के लिए जब हम प्रार्थना किया, இன்றும் ஆண்டவருடைய காரியங்களை உங்கள் மத்தியில் வைப்பதற்காக நான் ஜெபித்த பொழுது यहाँ एक व्यक्ति को परमेश्वर मेरे सामने लेके आया. எனக்கு ஆண்டவர் ஒரு மனிதரை காண்பித்து கொடுத்தார். यूहन्ना रचित सुसमाचार उसका 5वां अध्याय. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம். यूहन्ना 5वां अध्याय. யோவான் 5வது அதிகாரம். वहां एक व्यक्ति के बारे में हम लोग यहाँ पर देखते हैं. அங்கே நாம் ஒரு மனிதரை பார்க்க முடியும். 5वां अध्याय का अगर दूसरा वचन से लेकर 8वां 9वां वचन तक अगर हम पढ़ेंगे, 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 8வது 9வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது यहाँ प्रभु यीशु मसीह का जो सेवकाई में जो हुआ घटना वहां पर हम देख सकते हैं. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே நடந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. यहाँ 38 सालों से पड़ा हुआ एक व्यक्ति को हम लोग देखते हैं. இங்கே 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये घटना को हम लोग अच्छा से जानते हैं. இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். यहाँ पर हम देखते हैं वो बिल्कुल किसी का मदद को एक खोया हुआ कंडीशन में या हालत में वहां पर पड़ा हुआ है. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாருடைய உதவியும் இழந்து தனிமைப்பட்டவராக காணப்பட்டார். तो उनके अंदर में कोई उम्मीद की बातें जो है दिखाई नहीं पड़ा. அங்கே அவருக்குள்ளாக எந்த ஒரு நம்பிக்கைக்குரிய காரியங்களும் காணப்படவில்லை. तो बिल्कुल उनके अंदर में ये आशा नहीं रहा कोई आके मुझे मदद करेंगे. அவருக்கு வந்து யாராவது உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை முழுவதுமாக அவருக்கு இல்லை. क्योंकि 1 साल 2 साल 3 साल 5 10 ऐसा ही जो है होते होते 38 साल हो गया. ஏனென்று சொன்னால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் அப்படியாக சென்று 38 வருடங்கள் கடந்து விட்டது. अपने से भी कुछ होगा करके उनके अंदर में कोई विश्वास भी नहीं था. தன்னாலே எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இல்லை. अन्य लोग आके मुझे मदद करेंगे वो विश्वास भी उनके अंदर नहीं था. மற்றவர்கள் வந்து தனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்ல அந்த விசுவாசமும் இல்லை. अपने से कुछ कर पाएंगे करके उस प्रकार का जो आशा भी बिल्कुल चला गया. தன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இல்லை. बिल्कुल सूखा हुआ एक जीवन, முழுவதும் காய்ந்து போன ஒரு நிலைமை. देखते रह रहा है. பார்த்து கொண்டே இருக்கிறார். इनका हालत ऐसा होने के चलते वो बिल्कुल आगे नहीं बढ़ पा रहे. இவருடைய சூழ்நிலை அப்படியாக அமைந்த காரணத்தினாலே அவர் முன்னேறி செல்ல முடியவில்லை. न तो परमेश्वर का खोज में वो आगे बढ़ नहीं पा रहा है, அவர் ஆண்டவருக்குடைய அந்த காரியங்களில் முன்பாக செல்ல முடியவில்லை. अपने व्यक्तिगत जीवन में भी आगे नहीं बढ़ पा रहे. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியவில்லை. तो हमारा अपना पारिवारिक जीवन में भी आगे नहीं बढ़ पा रहे, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் முன்பாக செல்ல முடியவில்லை. क्योंकि उनका हालत गंभीरता மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் அவன் வைக்கப்பட்டான். इसके चलते वो सामने वो आगे बढ़ने में बहुत बड़ा रुकावट उनके सामने है. இதனால் அவர் முன்னேறி செல்வதற்கு ஒரு பெரிய தடைகள் காணப்பட்டது. लेकिन ऐसा व्यक्ति को परमेश्वर देखा करके हम वचन में पढ़ सकते हैं. வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் நோக்கி பார்த்தார். 6 वचन को कोई पढ़ेंगे. यूहन्ना 5वां अध्याय का 6 वचन. पड़ा हुआ देखकर यीशु ने उसे पड़ा हुआ देखकर और ये जानकर कि वो बहुत दिनों से हाँ, इस दशा में पड़ा है, उससे पूछा, हाँ, क्या तू चंगा होना चाहता है? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். यहाँ प्रभु यीशु मसीह के बारे में यहाँ देखते हैं, जरूर सारे लोगों से एक त्यागा हुआ एक स्थिति में एक व्यक्ति जरूर था. இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். உண்மையாகவே இவர் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார். लेकिन यीशु ने उनको देखकर, ஆனால் இயேசு அவரை பார்த்தார். आज शायद इस आराधना में आए हुए हमारे जीवन भी इस प्रकार की बातें होने का संभावना है. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மில் யாராவது ஒருவருடைய சூழ்நிலை இப்படி இருக்கலாம். कुछ ऐसा जो बातें हैं या कुछ ऐसे जो घटना है या ऐसा कुछ बातें
जिसको जिसको लेके बहुत हम प्रयास किए और बहुत लोगों के ऊपर हमारा नजर को भी रखें, लेकिन उसमें कुछ परिवर्तन नहीं हो रहा है। ஏதோ ஒரு காரியங்கள் மேலே நாம் அதிகமாக முயற்சி செய்திருக்கலாம், அநேக நேரங்களை செலவிடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை நமக்கும் இருக்கலாம். उसमें परिवर्तन नहीं होने के चलते हम जहां हैं उधर ही हम खड़े हैं, आगे नहीं बढ़ पा रहे। அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத காரணத்தினாலே நாம் எங்கே இருக்கிறோமோ அதே நிலையில் இருந்திருக்கலாம். तो अपने से कुछ काम नहीं होने के चलते शायद हम औरों के ऊपर हमारा नजर को हमेशा हम रखते हुए जीवन बिताते होंगे। நாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையினாலே மற்றவர்களை நோக்கி நாம் அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படலாம். बहुत दिनों के बातें हो सकता है, அநேக நாட்களுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். ज्यादा समय होने के चलते हमारे अंदर का विश्वास या आशा धीरे 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 बिल्कुल सूखा हुआ जगह पर हम आए होंगे। அநேக நாட்கள் ஆன காரணத்தினாலே ஒருவேளை நமக்குள்ளாக இருந்த அந்த நம்பிக்கை இழந்து காஞ்சு போன சூழ்நிலை காணப்படலாம். लेकिन हमारे लिए एक परमेश्वर है, ஆனால் நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு. अन्य लोग आपको भूल सकते हैं, மற்றவர்கள் நம்மை மறந்து போகலாம், अन्य लोग आपको त्याग सकते हैं, மற்றவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், अन्य लोग आपको अनदेख रह सकते हैं। மற்றவர்கள் நம்மை இருட்டுக்குள்ளாக தள்ளிவிடலாம். इस सुबह के वक्त में परमेश्वर अपना प्यार को हमारे बीच में दिखाना चाहता है। ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். आपको देखने वाला एक परमेश्वर है, நம்மை பார்க்கிற தேவன் நமக்கு ஒருத்தர் உண்டு. आपके हालत को समझने वाला एक परमेश्वर है, நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. क्योंकि यहाँ लिखा है वो ज्यादा दिन वहां रहने वाला कर जानकर। ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்கிறார் என்று அறிந்து उनसे बातें कर रहा है। அவரிடத்தில் இப்படியாக பேசுகிறார். आज परमेश्वर हमारे बीच में आए हैं, ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். हमारे बातों को दूसरे लोग नहीं देख पा रहे हैं या देखने से भी कुछ काम नहीं हो रहा, कोई बात नहीं। நம்முடைய காரியங்களை மற்றவர்கள் கண்டு கொள்ளவில்லை அல்லது பார்ப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்று நினைக்கலாம், பரவாயில்லை. हमारे अंदर का विश्वास भी पूरा पूरा सूख गया होगा, कोई बात नहीं। நமக்குள்ளாக காணப்படுகிற நம்பிக்கை எல்லாம் காய்ந்து போன சூழ்நிலையாக இருக்கலாம், பரவாயில்லை. हमारे भीतर ये बातों को समझते हुए हमें देखने वाला एक परमेश्वर है। நம்முடைய உள்ளான காரியங்களை அறிந்து நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. यहाँ ये व्यक्ति का हालत को थोड़ा सा देखिएगा। இங்கே இந்த மனிதருடைய சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள். कई सालों से दूसरों के ऊपर नजर लगाते 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 इनके अंदर का जो जो उम्मीद है और आशा है बिल्कुल टूटा हुआ है। அநேக முறை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்த்து 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 இவருடைய உள்ளான அந்த நம்பிக்கை முழுவதுமாக முடைந்து போயிற்று. यहाँ प्रभु यीशु मसीह आकर पूछ रहे हैं, இங்கே தேவன் அவரை பார்த்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, क्या तुम चंगा होना चाहते हो? என்ன நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ये जो है यस और नो क्वेश्चन, ये हाँ बोलना नहीं तो नहीं बोलना। இதற்கு ஆ இல்லனா இல்ல அப்படின்ற சொல்லி பதில் சொல்ல வேண்டும். यहाँ प्रभु पूछ रहा है, क्या तू चंगा होना चाहता हो? இங்கே இயேசு கிறிஸ்து அவரிடத்துல கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று क्या கேட்கிறார். तुम चंगे होना चाहते हो? நீ என்ன சுகமாக விரும்புகிறாயா? ये व्यक्ति तो हाँ बोलना है नहीं तो नहीं बोलना है, இவர் ஆமான்னு சொல்லணும் இல்லனா இல்லன்னு சொல்லணும். लेकिन ज्यादा दिन से दूसरों को देखते 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 इनका पूरा सूखने के चलते वो 7वां वचन में वहां एक शब्द के लिए जो उत्तर देना है उसके लिए बड़ा जो उत्तर दे रहा है। அங்கே अनेक நாட்கள் இவர் மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததனால ஒரு வார்த்தையில பதில் சொல்ல வேண்டியதுக்கு பதிலா அந்த 7வது வசனத்துல அவ்வளவு பதில் சொல்கிறார். इसका मतलब है वन वर्ड जो क्वेश्चन का आंसर के लिए बहुत बड़ा एस्से लिख रहा है। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒன் வேர்ட்ல ஆன்சர் எழுத வேண்டிய கேள்விக்கு ஒரு எஸ்ஸே ஃபுல்லா எழுதுறாங்க. जब हमारा नजरें परमेश्वर को छोड़ के वो क्या कुछ करेगा, ये क्या कुछ करेगा, वो आके हमको उतार देगा, ये आके हमको कर लेगा, अगर उस प्रकार अगर बदल जाएगा हम भी उसी प्रकार का हालत में पहुंच जाएंगे। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் இவரால் ஏதாவது நடந்துவிடும், அவர் எனக்கு எதையாவது செய்து விடுவார் என்று எதிர்பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். क्योंकि प्रश्न के लिए एकदम ऐसा उल्टा जवाब दे रहा है। ஏனென்று சொன்னால் கேள்விக்கு அப்படியே தலைகீழாக அவர் பதில் சொல்லுகிறார். क्यों? ஏன்?
मन में पूरा वही भरा हुआ है। ஏனென்று சொன்னால் மனது முழுவதுமாக அதுதான் நிரம்பி இருக்கிறது. नहीं वो नहीं उतारे, ये नहीं उतारे, उनसे मदद नहीं मिला, इनसे मदद नहीं मिला। இல்ல இல்ல அவர் என்ன தூக்கல, அவர் எனக்கு உதவி செய்யல, இவர் எனக்கு உதவி செய்யல என்று பதில் சொல்கிறார். आज प्रभु यीशु मसीह हमारे बीच में आए हैं, இன்று ஆண்டவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். हमारे बातों को समझने वाला, நம்முடைய சூழ்நிலையை அறிந்து கொள்கிற हमें தேவன், देखने वाला, நம்மை பார்க்கிற தேவன், तो हम इस प्रकार का हालत से हमें छुड़ाने वाला இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும் அவரால். महान परमेश्वर हमारे बीच में है। அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மத்தியில் तो இருக்கிறார். इसका एक और वचन है यशायाह नबी की किताब में हम देख सकते हैं, இன்னொரு வசனத்தை ஏசாயனுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். 41वां अध्याय 41வது அதிகாரம் उसका 17वां वचन को हम लोग देखेंगे। 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். यशायाह नबी किताब उसका 41वां अध्याय ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் 17वां वचन को पढ़ेंगे। 17வது வசனத்தை பார்ப்போம். जब दीन और दरिद्र लोग जल ढूंढने पर भी ना पाए और उनका तालू प्यास के मारे सूख जाए, मैं यहोवा उनकी विनती सुनूंगा, मैं इस्राएल का परमेश्वर उनको त्याग ना दूंगा। சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ये वचन बिल्कुल वो व्यक्ति का हालत को यहाँ पर दर्शाते हुए हम देख सकते हैं। இந்த வசனம் அந்த நபருடைய சூழ்நிலையை இங்கே வெளிப்படுத்துகிறதாக காண்பிக்கிறது. यहाँ भी एक झुंड के लोग पानी के लिए तड़प रहे हैं। இங்கேயும் ஒரு கூட்ட மக்கள் தண்ணீருக்காக அவஸ்தைப்படுகிறார்கள். इसका मतलब जीभ जो है पूरा पूरा सूख गया। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாவு முழுவதுமாக வறண்டு விட்டது. खोजते 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 एकदम बिल्कुल एकदम उनका हालत एकदम खराब हो गया। தேடி 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 அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. क्योंकि ये भी उनके जीवन के लिए एक जरूरी चीज था। இதுவும் ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியம். पानी बिना ऐसा हालत में पहुंच गया, वो आगे नहीं बढ़ पाएगा। தண்ணி இல்லாம இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி செல்ல முடியாது. वो आगे वो दौड़ नहीं पाएगा அதற்கு முன்பாக தொடர்ந்து ஓட முடியாது. और उनका भविष्य पूरा 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 एकदम खत्म हो जाएगा। அவருடைய எதிர்காலம் முழுவதுமாக முடிந்துவிடும். लेकिन यहाँ पर प्रभु कहता है मैं उनके जो प्रार्थनाओं को मैं सुनूंगा। இங்கே வசனம் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நான் அவனுடைய சத்தத்தை கேட்பேன். मैं थोड़ा सा सोच के देखने लगा, நான் ஒரு இப்படியாக யோசித்து பார்த்தேன். पानी बिना यहाँ जीप एकदम सूख गया पूरा, தண்ணி இல்லாம நாவு முழுவதும் வறண்டு விட்டது. कैसा प्रार्थना करते होंगे। எப்படி ஜெபம் செய்திருப்பார்கள். लेकिन मैं विश्वास करता हूँ वो हृदय के बातों को वो देखकर परमेश्वर उनके प्रार्थना को विनती को सुन लिया ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இருதயத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் கேட்டு பதில் தருகிறவராய் और இருக்கிறார். यहाँ पर परमेश्वर कहता है मैं कभी त्यागूंगा नहीं। இங்கே ஆண்டவரிடத்திலே அவர் சொல்கிறார், நான் கைவிடாதிருப்பேன். हमारे जीवन के बातें कुछ भी क्यों न हो, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், केवल परमेश्वर यही चाहता है हम परमेश्वर को ही ताकते रहें। ஆண்டவர் இதை மாத்திரமே விரும்புகிறார், நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று. परमेश्वर का एक शब्द के लिए हम केवल इंतजार करें। ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर का एक दृष्टि के लिए केवल हम इंतजार करें। அவருடைய தரிசனத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर बिल्कुल एकदम सामर्थ्य परमेश्वर है, ஆண்டவர் முழுவதுமாக அறிந்த சர்வ ஞானியாக இருக்கிறார். इसलिए वो 19वां वचन में हम लोग पढ़ते हैं, இதனால தான் 19வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். प्रभु कहता है ஆண்டவர் சொல்லுகிறார், वो जैसा भी वातावरण क्यों न हो मैं पानी का प्रबंध मैं करूंगा। சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி நான் தண்ணீரை கொண்டு வர முடியும். यहाँ 19वां वचन में क्या लिखा है, 19வது வசனத்திலே என்ன எழுதி चाहे இருக்கிறது, मरुभूमि क्यों न हो, அது எப்படி வனாந்தரமான சூழ்நிலையாக या இருக்கலாம், तराई क्यों न हो, அது அவாந்தர வெளியாக या இருக்கலாம், जैसा भी क्षेत्र क्यों न हो, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாகவும் இருக்கலாம். मैं पानी के लिए पूरा पूरा व्यवस्था कर। 18 वचन में लिखा है, सॉरी 18 वचन, நான் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற நான் எல்லா காரியங்களிலும் தண்ணீரை உண்டாக்க முடியும். आपका जो वातावरण कुछ भी क्यों न हो मैं काम कर सकता हूं। உன்னுடைய சூழ்நிலை எப்படியாக வேணாலும் இருக்கலாம், நான் வேலை செய்ய முடியும். हम कभी कभी सोचते हैं इस वातावरण में कुछ होने का संभावना नहीं, நாம் சில நேரங்களில் யோசிக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றும் நடக்காது என்று. लेकिन ऐसा परमेश्वर हमारे बीच में है, ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். न केवल हमें देखता है, ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராய் மாத்திரமல்ல, न केवल हमारा हृदय के विनती को सुनता है, நம்முடைய இருதயத்தினுடைய
இருதயத்தினுடைய வேண்டுதலை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, हर वातावरण में हमारे लिए कार्य करने वाला எல்லா परमेश्वर है। சூழ்நிலைகளிலும் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். अगर आप एक कदम आगे बढ़कर 19वां वचन में जाएंगे, நாம் அந்த 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, न केवल मैं पानी दूंगा, அவர் தண்ணீர் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, उससे बढ़कर मैं काम करूंगा। அதற்கும் அதிகமான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறேன். जैसा पहला कोरिन्थियों उसका दूसरा अध्याय 9वां वचन में लिखा है, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, वहां लिखा है जो परमेश्वर से प्यार करते हैं, ஆண்டவரை யார் நேசிக்கிறார்களோ, परमेश्वर ऐसे ऐसे उस वचन को भी पढ़ेंगे। அந்த वचनத்தை நாம் वासिப்போம். परंतु जैसा लिखा है, परंतु जैसा लिखा है, जो बातें आँख नहीं देखी नहीं देखी, और कान ने नहीं सुनी, कान ने नहीं सुना, और जो बातें मनुष्य के चित्त में नहीं चढ़ी, मनुष्य के चित्त में नहीं चढ़ी, वे यही है यही है जो परमेश्वर ने अपने प्रेम न करने वालों के लिए तैयार की है। எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. हम थोड़ा सा अपना हालत को हम समझते हुए परमेश्वर का जो काम को हम याद करेंगे। நாம் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவர்களாக கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவருடைய காரியங்களை நினைத்து பார்ப்போம். परमेश्वर क्या चाहता है? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? मैंने चुन लिया, நானே அவனை தெரிந்து கொண்டேன், मैंने बुलाया, நானே உன்னை அழைத்தேன், मैंने अभिषेक किया, நானே உன்னை அபிஷேகம் செய்தேன், मैंने दर्शन दिया, நானே உனக்கு தரிசனம் கொடுத்தேன். तुम्हारा विचार से ज्यादा, तुम्हारा बिनती से ज्यादा बढ़कर काम करने वाला परमेश्वर मैं ही हूं। உன்னுடைய விண்ணப்பத்திற்கு மேலாக, உன்னுடைய விருப்பத்திற்கு மேலாக உனக்கு காரியங்களை செய்கிறவர் நானே. मुझे ही देखते रहो, என்னை மாத்திரம் நீ நோக்கி பார். आज इस आराधना में आए हुए हम सब कोई थोड़ा सा हम विचार करके देखेंगे। நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாமே சோதித்து பார்ப்போம். इस प्रकार का हालत में हम किसके ओर ताकते हैं? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? क्या हम थके हैं दूसरों को देखते 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 देखते? நாம் மற்றவர்களை பார்த்து 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 நாம் சோர்ந்து போகிறோமா? दूसरों के ऊपर उम्मीद रखते 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 क्या हम थका हुआ हालत में यहाँ पर है? நாம் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து வைத்து நாம் ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? आज परमेश्वर में याद दिलाने के लिए चाहता है, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். मेरे ओर ताक, என்னை நோக்கி பார், मेरे ओर ताक, என்னை நோக்கி பார், मैं ही सब कुछ करने वाला நானே परमेश्वर है। சகலத்தையும் செய்ய வல்லவர். जो आपके लिए जो जरूरत चीज है न केवल उसको देंगे, उससे भी बढ़कर मैं काम करूंगा। உனக்கு தேவையான காரியங்களை மாத்திரமல்ல, அதற்கு மேலானவைகளையும் செய்வேன். जब हाजिरा मरुभूमि में जा रही थी, आहार, எப்பொழுது ஆகார் வனாந்திரத்திலே போயிட்டு சென்று கொண்டிருந்தாலோ, इतना परेशानियां जो बढ़ने के चलते इधर उधर ताकते हुए वो जो बगल में सोता था उसको देख नहीं पाई। அவள் இப்படியாக வனாந்திரத்திலே அலைந்ததினால் அவனால் முன்னாடி என்ன இருக்கிறது என்பதை குறித்து பார்க்க முடியவில்லை. उत्पत्ति की किताब 21वां अध्याय में हम देखते हैं, நாம் அதை ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் அதை பார்க்க முடியும். लेकिन परमेश्वर ने उनका हालत को देखा। ஆனால் ஆண்டவர் அவருடைய சூழ்நிலையை அறிந்தார். तो आज हम प्रभु से कहने वाले हैं, நாம் ஆண்டவரிடத்திலே இப்படியாக சொல்ல போகிறோம், ये विचार के साथ मैं लगातार आगे बढ़ूंगा, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நான் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறுவேன். क्योंकि मुझे देखने वाला एक परमेश्वर है, என்னை நோக்கி பார்க்கிற தேவன் எனக்கு உண்டு, मुझे समझने वाला एक परमेश्वर है। என்னை புரிந்து கொள்ளுகிற தேவன் எனக்கு உண்டு. शायद मेरे साथ काम करने वाले मुझे समझ नहीं पा रहे, என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. मेरे नीचे या मेरे ऊपर रहने वाले मुझे समझ नहीं पा रहे, எனக்கு கீழே அல்லது எனக்கு மேலே இருக்கிறவர்கள் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. मेरा भीतर ये बातों को समझने वाला एक परमेश्वर है। ஆனால் என்னுடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்ள என் தேவன் உண்டு. मुझसे बातें करने के लिए वो चाहता है, என்னோடு கூட பேச அவர் விரும்புகிறார். और मेरे लिए मेरा सोच से बढ़कर कार्य करने के लिए चाहता है। அவர் எனக்காக என்னுடைய நினைவுகளுக்கு மேலான காரியங்களை அவர் செய்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். वही परमेश्वर के पास हम लोग चले आए हैं। அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். आज हम उस परमेश्वर को हम आराधना करने के लिए जा रहे हैं। அந்த அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். परमेश्वर से हम अर्पणता के साथ ये भी कहने वाले हैं, நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போடு நாம் வரும் பொழுது हम परमेश्वर से ये भी कहने वाले हैं, நாம் இதையும் சொல்ல போகிறோம்,
परमेश्वर मैं आपको छोड़ के मैं किसी को पर मेरा भरोसा कर नहीं रखूंगा। ஆண்டவரே, நான் உம்மை விட்டு வேற யாரிடத்திலும் என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்க மாட்டேன். बाइबल में और एक वचन में हम लोग देखते हैं, நாம் வேதாகமத்தில் இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்க முடியும். भजन संगीता சங்கீதம் तो उसका 62वां अध्याय 62 62வது சங்கீதம் उसका 9वां वचन को हम लोग पढ़ेंगे। அதனுடைய 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். भजन संगीता 62 उसका 9वां वचन। सचमुच नीच लोग तो अस्थाई और बड़े लोग मिथ्या ही हैं। तौल में वे हल्के निकलते हैं, वे सब के सब साज से भी हल्के हैं। 9th वर्ड्स को डिस्प्ले கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். हिंदी में बहुत अच्छा से लिखा है, यहाँ देखिएगा। ஹிந்தியிலே மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. वो ऊपर रहने वाले की न हो या नीचे रहने वाले की न हो, सब एकदम यहाँ लिखा है। लास्ट लाइन बहुत मैं पसंद कर रहा हूं, यहाँ लिखा है वे सब के सब सांस से भी हल्के हैं, மூச்சு காற்றை காட்டிலும் லேசானவர்கள்। कोई दम नहीं है किसी के पास हमें उठाने के लिए। நம்மை தூக்கி பிடிப்பதற்கு யாரிடத்திலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. कोई भी क्यों न हो, அவர் யாராக வேணாலும் இருக்கலாம். इसलिए बाइबल बतलाती है जो मनुष्य के ऊपर हमारा भरोसा को छोड़कर हम परमेश्वर के ऊपर हमारा भरोसा कर रखना। இதனால் தான் வேதாகமம் சொல்கிறது மனிதர்களை நாம் நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று. भजन संगीता 118 में हम लोग देखते हैं, நாம் சங்கீதம் 118 பார்க்கும் பொழுது मनुष्य के ऊपर जो हमारा भरोसा है उसको छोड़कर हम परमेश्वर के ऊपर हमारा भरोसा कर रखना। மனிதர்கள் மேலே நாம் நோக்கி பார்க்காமல் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். हम परमेश्वर से विश्वास के साथ हम कहने जा रहे हैं, நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். ऐसा परमेश्वर मेरे लिए है इसलिए मैं बढ़ता ही मैं जाऊंगा। நான் இப்படிப்பட்ட தேவன் எனக்காக உண்டு, நான் முன்னோக்கி செல்வேன். मेरा हालत कुछ भी क्यों न हो, என்னுடைய சூழ்நிலை எப்படியாக வேணாலும் मेरे இருக்கலாம், साथ रहने वाले लोग के जैसा भी क्यों न हो, என்னோடு கூட இருக்கிறவர்கள் எப்படியாகலும் இருக்கலாம், मैं आगे बढ़ते ही रहूंगा। நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். परमेश्वर के राहों में मैं आगे बढ़ते ही रहूंगा। நான் ஆண்டவருடைய காரியங்களிலும் முன்னேறி செல்வேன். परमेश्वर के सेवकाई में मैं बढ़ता ही நான் रहूंगा, ஊழிய காரியங்களிலும் முன்னேறி செல்வேன். क्योंकि मुझे देखने वाला एक परमेश्वर है। ஏனென்று சொன்னால் என்னை காண்கிற தேவன் எனக்கு मेरे लिए உண்டு. सारे कामों को करने वाला परमेश्वर எனக்காக है। சகலவற்றையும் செய்கிற தேவன் உண்டு. वो आज हमारे बीच में आए हैं। அவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே इन வந்திருக்கிறார். बातों को समझते हम 248 नंबर गीत को हम लोग सब कोई खड़े होके हम लोग गाने जा रहे हैं।